விசுவாசம் என்பது ஒரு கோட்பாடு. இட்ஸ் அ லா, இட்ஸ் அ பிரின்சிபல் என்பதை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த கோட்பாட்டை நன்றாய் புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் இயக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் நினைத்து பார்க்க முடியாத பல அனுகூலங்கள், அபாரமான மாற்றங்கள், உயர்வுகள், முன்னேற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையை சந்திப்பதை பார்க்கலாம். இது எப்படி நடந்ததுன்னே நமக்கு தெரியாது. இது எனக்கு எப்படி நடந்துச்சுன்னே நம்மால் யூகிக்க முடியாத அளவு மிக பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். விசுவாசம் என்கிற பிரமாணத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. தேர் இஸ் அ பவர் இன் ஃபெய்த். விசுவாசத்துக்கு வல்லமை இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள, அதை புரிந்து கொள்ள ஆவியானவர் பல விதங்களிலே வேதத்திலே அதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதத்திலிருந்து தான் நாம் அதை படித்து கொண்டிருக்கிறோம். ஸோ எபிரேயர் 11:1 நேற்றைக்கு நான் சொன்னேன். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாத உலகத்திலே தேவன் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்முடைய இந்த மாம்ச கண்ணு அதை பார்க்கலை. அந்த மாம்ச கண்ணு நான் பார்க்காததுனால, இந்த மாம்ச கண்ணுக்கு அது தெரியாததுனால ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்து இந்த இயற்கை உலகத்தில் நடக்கிற காரியங்களை மாத்திரமே நாம் பற்றி பிடித்து கொண்டு பயந்து, சஞ்சலப்பட்டு, சந்தேகப்பட்டு அப்படியே கலங்கி தவித்து நிற்கிறோம். ஆகவேதான் நேற்றுக்கு நான் சொன்னேன், நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படணும், மனக்கண்கள் திறக்கப்படணும். கர்த்தர் அதை திறந்து விடுகிறார். அன்றைக்கு அந்த வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். என்ன அருமையான வார்த்தை! அதில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது போல அவன் கண்கள் பார்க்க முடிஞ்சதே. அந்த ஆவியின் கண்கள், மனக்கண்கள், என்னுடைய மனக்கண்களையும் திறந்து விடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தையே பார்த்து, இந்த உலக காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிட்டேன், தளர்ந்து போயிட்டேன், துவண்டு போயிட்டேன். இன்னும் நான் எழும்பணுன்னா என் கண்ணு திறக்கப்படணும். நான் இந்த ஆவி உலகத்தில் கர்த்தர் எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாய் நான் அதை அறிந்து கொண்டு அதை பார்க்க எனக்கு உதவி செய்யும். கேளுங்க, கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். ஸோ விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம் என்றால், அவிசுவாசம் என்பது என்ன? வாட் இஸ் அன்பிலீஃப்? நேற்றைக்கு அந்த கேள்வியை கேட்டு நான் முடித்தேன். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம் என்றால், அவிசுவாசம் என்பது என்னவாக இருக்க முடியும்? அதுக்கு நேர் ஆப்போசிட் தானே, அதுக்கு நேர் எதிர்மறை. அவிசுவாசம் என்பது காணப்படுகிறவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழுகிற மனுஷன் விசுவாசத்திலே வாழுகிறான். அவன் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசன்ற வார்த்தைக்கு பதிலாக காணப்படாதவைகளின் நிச்சயம்ன்ற வார்த்தை கூட நீங்கள் போடலாம். காணப்படாதவைகளின் நிச்சயத்தினால் நீதிமான் பிழைப்பான். மாம்ச கண்ணில் பார்க்கல, ஆனால் இவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. கர்த்தர் என்னை ஆதரிப்பார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மை கிருபை மாத்திரம் தொடரும். நான் கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷன், ஒரு நன்மை எனக்கு குறைவுபடாது. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்குறார். இது இப்போ மாம்ச கண்ணில் என்னால் பார்க்க முடியலை. இப்போ குறைவை தான் பார்க்குறேன், இப்போ கஷ்டத்தை தான் பார்க்குறேன், இப்போ இல்லாமையை பார்க்குறேன், இப்போ தேவையைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. மாம்ச கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு, வேலைக்காரன் பார்த்தது போல. ஆனால் நான் எலிசாவை போல மாற விரும்புகிறேன். எலிசாவின் கண்களை போல் காணப்படாதவைகளின் நிச்சயத்தை நான் காணப்படாத உலகத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நான் பார்க்க போகிறேன். ஸோ விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்றால், அவிசுவாசம் என்பது வெரி சிம்பிள், காணப்படுகிறவைகளின் நிச்சயம்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்முடைய அன்றாட வாழ்க்கையை எதன் அடிப்படையில் நம்ம வாழ்கிறோம், எதன் அடிப்படையில் நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம், நாம் எடுக்கிற முடிவுகள், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் எதன் அடிப்படையில் நாம் எடுக்கிறோம்? பெரும்பான்மையாய் 99.9% காணப்படுகிறவைகளின் நிச்சயத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குதோ, என் கண்ணில் எதை பார்க்குறனோ, என் புலன் அறிவு, ஐம்புலன் அறிவுன்னு சொல்கிறாங்க, ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன் அறிவு என்ன சொல்லுதோ, எதை பார்க்குதோ, எதை கேட்குதோ, எது நடந்துக்கிட்டு இருக்குதோ, என்ன செய்தி என் காதுக்கு வருதோ, இதன் அடிப்படையிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதன் அடிப்படையிலேயே தான் நான் பயந்து கொண்டு, தத்தளித்து கொண்டு, சஞ்சலப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு. ஆனால் விசுவாசிகள், நமக்கு பேர் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார்னா விசுவாசிகள். ஆனால் நம்ம வாழுகிற வாழ்க்கை முழுவதும் காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழலை, காணப்படுகிறவைகளின் நிச்சயத்தில் தான் பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையான வாழ்க்கையை அதிலே கழித்து விடுகிறார்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆவியானவர் இந்த போதனையின் மூலமாக, இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நமக்கு நம்முடைய கண்களை திறந்து விடட்டும், வெளிச்சத்தை தரட்டும், வெளிப்பாட்டை தரட்டும். காணப்படுகிறவைகளின் நிச்சயம் என்பது அவிசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசி என்கிற பேரை வச்சுக்கிட்டு அவிசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசி அப்படின்னா ஒரு சபையினுடைய மெம்பர்னு அர்த்தம் இல்லை. விசுவாசி அப்படின்னா விசுவாசமுள்ளவர்னு அர்த்தம். The one who has faith is a believer. The person who has faith, விசுவாசம் உள்ளவர் தான் விசுவாசி. அதனால தான் அவருக்கு விசுவாசின்ற பேரையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சத்தியங்கள் நம்ம படிக்காதனால, இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளாதனால நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம இந்த காணப்படுகிற காரியங்களையே மனதில் நினச்சி அதுதான் நம்முடைய மனதை ஈஸியாக போய் பிடிக்குது, அதுதான் நம்முடைய மனதை ஈஸியாக ஆட்கொள்கிறது. அந்த தளத்திலேயே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். இதிலேயே வாழ்வது நமக்கு என்ன செய்யும், அதனுடைய பாதிப்பு என்னன்றதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நம்ம அவிசுவாசத்தில் அல்லது காணப்படுகிறவைகளின் நிச்சயத்தில் வாழும்போது வாட் வில் ஹேப்பன், அது எப்படி நம்முடைய வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுது, எவ்வளோ சீரியஸாக அஃபெக்ட் பண்ணுதுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற உன்னதமான திட்டம், உன்னதமான நோக்கம், இதெல்லாம் போன த லா ஆஃப் பர்பஸில் நான் உங்களுக்கு சொன்னேன். மிகப்பெரிய நோக்கத்தோடு நம்ம இந்த உலகத்தில் கர்த்தர் உருவாக்கி மிகப்பெரிய திட்டத்தோடு நம்ம இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னனே. எல்லாரை குறித்தும் அந்த நோக்கம் இருக்கிறது, எல்லாரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த நோக்கம், அந்த திட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒரு பெரிய தடை என்னன்னா அவிசுவாசம். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அவிசுவாசம் என்பது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தையே காலி பண்ணி விட்டுறோம். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தையே நம்முடைய வாழ்க்கையில் வரவிடாமல் தடுத்து நிறுத்திவிடும். அவர் சர்வ வல்லவர் பிரதர், அவர் ஆம்னி பொட்டன்ட், அவர் எல்ஷடாய் தேவன், ஆல் பவர்ஃபுல். கர்த்தர் எவ்வளவு சர்வ வல்லவர். அவர் நினச்சா என் வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை, நான் எப்படி இருந்தால் என்ன, அதை பற்றி கவலையே இல்லை, அவர் பாட்டுக்கு நிறைவேற்றிட்டு போயிடுவார். அப்படி இல்லை, அப்படி நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்முடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு ஒரு விஷயம் அவருடைய சித்தமாக, அவருடைய திட்டமாக இருந்தும் நம்முடைய வாழ்க்கையை அவிசுவாசத்திலே கடத்திக்கிட்டு இருந்தோம்னா தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவு சீரியஸ், எவ்வளவு முக்கியம். தேவன் நம்மை குறித்த ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கும் பொழுது, தேவன் நம்மை குறித்த ஒரு பெரிய வரைபடம் வைத்திருக்கும் பொழுது அது நிறைவேறாமலே நம்ம போயிடுச்சுன்னா, இந்த பூமியில் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கமே நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய லாஸ்,
எவ்வளவு பெரிய இழப்பு. அதனால தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதுகிறார், அவிசுவாசமாகிய பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எழுதுகிறார். அது ஒரு பொல்லாத இருதயம். அவிசுவாசம் இருக்கிற இருதயம் பொல்லாத இருதயம். ஸோ தேவனுக்கு ஒரு காரியம் சித்தமாயிருந்தும் திட்டமாயிருந்தும் நமக்குள்ளே அவிசுவாசம் இருக்குன்னா அது செயல்படாமல் அந்த திட்டம் நிறைவேறாமலே போயிடும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு ஒரு விஷயம் அவருடைய சித்தமாக இருந்தும் அவருடைய திட்டமாக இருந்தும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறாமலே போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவிசுவாசம் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் காண்பிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். பார்வோனுக்கு கீழே அடிமைத்தனத்திலே வாழுகிறார்கள். தேவனுடைய இருதயம் துடிக்கிறது, என் பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடாது, அவர்கள் அங்கேருந்து விடுதலையாக்கணும், அங்கேருந்து வெளியே கொண்டு வரணும், அந்த அடிமைத்தனத்துக்கு அவர்களை நீங்களாக்க வேண்டும், பார்வோனுடைய பிடிக்கு அவர்களை நீங்களாக்கி. கர்த்தர் சொல்றார், அவர்களுக்கென்று நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கிளியர் வெரி பிளைன் வில் ஆஃப் காட். தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட தெளிவான தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், அவர்களை குறித்த தேவனுடைய சித்தம். அவ்வளவு பேரும் இஸ்ரவேல்னு ஒருத்தர் இருந்தானா அவன் எகிப்தில் இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணும். அவன் வெளியே வர்றது மாத்திரம் தேவனுடைய திட்டம் இல்லை, அவன் விடுதலையாக்கப்படுவது மாத்திரம் தேவனுடைய திட்டம் இல்லை, அவன் எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி வெளியே வருவது மாத்திரம் தேவனுடைய திட்டம் இல்லை. அவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போய் கால் வைத்து அந்த கானான் தேசத்தை அனுபவிக்கணும், பாலையும் தேனையும் அனுபவிக்கணும், நலமும் விசாலமான தேசத்தை அனுபவிக்கணும், அங்க போய் சேரணும். வெளியே வர்றது மாத்திரம் இல்லை, அங்க போய் சேர்க்கணும். தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, வெளியே வந்த எகிப்தை விட்டு வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 25 to 30 லட்சம் ஜனங்கள், 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏறத்தாழ. இந்த 30 லட்சம் ஜனங்களும் 30 லட்சம் ஜனங்களும் கானானை அடைய வேண்டும், கானானை சுதந்தரிக்க வேண்டும், கானானுடைய பாலையும் தேனையும் செழிப்பையும் நன்மையையும் விசாலத்தையும் பார்க்க வேண்டும். அதை அந்த வளத்தை இவர்கள் அனுபவிக்க வேண்டும், அந்த மகிமையான வாழ்வை இவர்கள் அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய மாறாத திட்டம், தேவனுடைய இருதயத்தின் ஏக்கம். ஆனால் அந்த 30 லட்சம் பேரில் வெளியே வந்துட்டாங்க. 30 லட்சம் பேர் வெளியே வந்தது உண்மை. ஆனால் அந்த கானானுக்குள்ளே போனது எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 2 பேர். 30 லட்சம் பேரில் வெறும் 2 பேர் தான் கானானை போய் பார்த்தார்கள். இப்போ கணக்கு போடுங்க, 30 லட்சம் -2 எவ்வளவுன்னு கணக்கு போடுங்க, யோசித்து பாருங்க. 29,99,998 பேர் உள்ள போகல, வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள், அழிந்து போனார்கள். 2 பேர் தான் உள்ள போனாங்க, யோசுவாவும் காலேபும். இப்ப கேள்வி, ஏன் உள்ள போகல? ஏன் தேவனுடைய திட்டம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறல? ஏன் தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறல? வை? என்ன ரீசன்? எதனால தேவனுக்கு சித்தமாயிருந்தும், அதான் நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. ஒரு விஷயம் தேவனுடைய சித்தமாயிருந்தும் தேவனுடைய திட்டமாயிருந்தும் ஏன் அவர்கள் அதற்குள்ளே நுழையவில்லை, அதற்குள்ளே கால் வைக்கவில்லை? வை? காரணம் என்ன? வாட்ஸ் த ரீசன்?
நம்ம இந்த ரீசனை தேடி அலைய வேண்டிய, கர்த்தரை எழுதி வச்சிருக்கிறார். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்து வனாந்திரத்திலே பலவிதமான, அவர்களிடத்திலே பல பழக்கங்கள், பல பாவங்கள் இருந்தது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் விக்கிரகாராதனை பண்ணினார்கள், கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். ஏராளமான ஒரு பட்டியலே இருக்குது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி. ஆனால் உள்ளே போகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆவியானவர்கிட்ட கேட்டால், ஆவியானவர் ஒரு காரணத்தை தான் சொல்கிறார். அது என்ன காரணம் தெரியுமா? அவிசுவாசம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று, இளைப்பாறுதல்னா கானானை பற்றி தான் சொல்லுகிறார். என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? அப்படி சொல்லிட்டு இப்போ அடுத்த வசனம், ஆதலால் 19வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். முறுமுறுத்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், விக்கிரகாராதனை பண்ணினார்கள், கர்த்தரை இதெல்லாம் நடந்தது. ஆனால் உள்ளே போகாத காரணம் என்னன்னா அவிசுவாசம். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் செய்த எல்லா பாவத்துக்கும் ரூட் அவிசுவாசம். பயங்கரமான வார்த்தை. அவிசுவாசம் தான் முறுமுறுக்க வைக்கிறது, அவிசுவாசம் தான் விக்கிரகாராதனை பண்ண வைக்கிறது, அவிசுவாசம் தான் கர்த்தரை பரீட்சை பார்க்க வைத்தது, அவிசுவாசம் தான் வேசித்தனம் பண்ண வைத்தது. எல்லா பாவங்களுக்கும் ரூட் என்னன்னா அவிசுவாசம். அதனால தான் நான் 2-3 நாளைக்கு முன்னால் சொன்னேன், விசுவாசம் இருந்தால் கட்டாயம் கீழ்ப்படிவார்கள். அவிசுவாசம் உள்ளே இருக்கும் பொழுது கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படியாமை, அதுக்கு 18வது வசனம் சொல்றார் பாருங்க, அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான் அவர்களை அரோசித்தார். அவர்கள் இளைப்பாறுதலை காண விடலை, காண முடியாமல் போயிடுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, what a pathetic, what a tragedy. கர்த்தர் ஒரு பெரிய திட்டம், பெரிய சித்தம் வைத்திருந்தோம். அவிசுவாசத்தினாலே அதை இழந்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு வாழ்வு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சாராம். அந்த தேசத்தை, இருக்கிறதுலேயே பெஸ்ட் தேசத்தை தேடி கண்டுபிடிச்சு தன் பிள்ளைகளுக்காக வைத்தார். they lost it. பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அதை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கையாக இருக்கணும். இன்னொரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு இந்த பூமியில் கொடுக்க போகிறதில்ல. ஃபினிஷ்ட். ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு பிறவியெல்லாம் கிடையாது. இந்த ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு விசுவாசத்தினால் என் உள்ள நிரப்பப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன். இப்படிப்பட்ட இடத்துக்கு வருவோமா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ளே இல்லாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு சீரியஸான வாழ்க்கைன்னு உங்களுக்கு தெரியுதா? இதையெல்லாம் நம்ம மக்கள் கற்றுக்கொள்ளாமல், இதை அறியாமல் கர்த்தர் மேலே பழியை போட்டுட்டு, என்னமோ தெரில, கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார், என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார், எனக்கு நான் கேட்டது கிடைக்கல, என்னன்னு தெரில, கர்த்தர் எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறார் என்று கர்த்தர் மேலே மனத்தாங்கலை வைத்துக்கொண்டு, கர்த்தர் மேலே கோபப்பட்டு கொண்டு, உள்ள பூரா கர்த்தர் மேலே கசப்பு. ஆனால் ஆராதனை இருக்கும், ஜெபம் இருக்கும், பாட்டு இருக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அடி வயிற்றில், அடி ஆழத்தில் ஒரு சொல்லி முடியாத ஒரு கசப்பு கர்த்தர் மேலே. கர்த்தர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கர்த்தர் கானானுக்கு போகணுன்னு தான் விரும்பினார். பாலையும் தேனையும் அவர் சம்பாதித்து வைத்தார், தேடி வைத்தார். நீ கட்டாத வீட்டுக்குள்ளே உன்னைய
வப்பேனாரு. சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடு உனக்கு இருக்கணும். எவ்வளோ அவருடைய உள்ளத்தை, தேவனுடைய உள்ளம் எவ்வளோ நல்ல உள்ளம், எவ்வளோ அன்பின் உள்ளம், இவர்களுக்காக எவ்வளவு காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். இதை பற்றி எந்த உணர்வும் இல்லாமல் முழுக்க முழுக்க காணப்படுகிறவைகளின் நிச்சயம் அவர்கள் மனதை நிரப்பினதுனால they were not able to enter the promised land. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடையாமலே வனாந்திரத்திலே போயிட்டாங்க. நம்ம கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ஆண்டவரே அவிசுவாசம் உள்ள இருதயம் எனக்குள்ள வேண்டாம். ஐ எம் கோயிங் டு லேர்ன் ஃபெய்த். நான் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ள போகிறேன். இன்னும் ஆழமாக எனக்கு கற்றுத்தாரும். என் மனதை திறந்து விடுங்க. என்னுடைய இருதய கண்கள் பிரகாசமாகட்டும். கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற அர்ப்பணிப்போம். ஏன் இருதயம், ஏன் விருப்பம், ஏன் சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீர் எவ்வளவு நல்லவர். எங்களை குறித்து உம்முடைய இருதயத்தில் எவ்வளவு பெரிய காரியங்களை திட்டமிட்டிருக்கிறீர். இவைகளை இந்த நாட்களில் நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் எவ்வளவு பெரியது. எங்களுக்காக ஆச்சரியமான வாழ்வை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். இந்த உலகத்திலேயே நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு தேவையான விசுவாசம் எங்களுக்குள்ள உண்டாகத்தக்க விதத்தில் நாங்கள் இதை கேட்க, இதை புரிந்து கொள்ள, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும். நான் ஜெபிக்கிற இந்த நேரத்திலேயே கண்கள் திறக்கப்படட்டும். அனைவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும். காணப்படாத உலகத்திலே நீர் அவர்களுக்காக என்ன செய்து முடித்திருக்கிறீர், என்ன செய்து கொண்டிருக்கிறீர், இவைகளெல்லாம் பார்க்கத்தக்க இந்த இருதய கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.